திருமணத்துக்கு முன்பு இருந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வீட்டுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மாமியார் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு போயிட்டா நான் சைலண்ட் தான்ப்பா, எந்த விஷயமும் நான் எடுத்துக்க மாட்டேன்ப்பா, அவங்க கண்ட்ரோலில் தான்ப்பா நான் இருப்பேன், இருந்துட்டு போட்டோம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இவங்க தான். அதிகப்படியாக மாமியார்கிட்ட சண்டை போடுறவங்களும் இவங்க தான். இந்த மிதுன ராசி அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பொது வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு அங்கம் என்னன்னாக்கா, வரக்கூடிய கணவர் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்ற விஷயத்தில், இந்த தாம்பத்திய நிலை அப்படின்னு எடுக்கிற விஷயத்தில் ரொம்ப கம்மியான விஷயத்தை தான் ஏற்படுத்தி கொடுப்போம். அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலில். அடுத்த ஆரோக்கியம் அப்படின்னு எடுக்கிறீங்கனாக்கா, இவங்களுடைய ஃபுட் ஸ்டைல் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான ஸ்பைசினஸ் இருக்கும், காரத்தனமான உணவுகள் இருக்கும், அதிக எண்ணெய் தனமான உணவுகள் இருக்கும். இந்த உணவுகளை வந்து பிரியமாக சாப்பிட்டு அதன் மூலிமா ஒரு வயிறு வலி, சில பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக்கு இந்த சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதிகமாக வந்து இவங்க உடம்பு வந்து இரட்டத்தன்மையாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து அதிக ஹீட்னஸை ஏற்படுத்தி கொடுக்கும், அதே நேரத்தில் சளி தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வித்தியாசமாக இருப்பாங்க இவங்களோட உடம்புடைய தன்மையை எடுத்து பார்க்கும்போது. அம்மாங்கெல்லாம் திட்டுவாங்க, இப்போ தான் சளி பிடிச்சிச்சு, இப்போ உடனே உடம்புல கட்டி வந்துச்சு, அக்கி கட்டி வந்துச்சு, எப்படி தான் இந்த உடம்பு ஒரே சமநிலையில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ஸோ உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா, இவங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி 2ல் நீச்சமாக வர்றாரு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. உத்தியோகத்தில் தான் நான் வருமானம் பார்க்குறேன் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக